ஹாப்பி மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்கள் தனமிஸ். டுடே கிளாஸ் வந்து எக்கனாமிக்ஸில் நம்ம 7th சாப்டர் இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேயா? அதில் வந்து லாஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம ரெக்கார்டோவோட கம்பேரட்டிவ் காஸ்ட் அட்வான்டேஜ் அந்த தியரி பார்த்தோம் இல்லையா? அந்த தியரியை வந்து மீனிங் பார்த்தோம், அசம்ஷன் பார்த்தோம், இல்லிஸ்ட்ரேஷன் பார்த்தோம், அப்புறம் டயக்ராம் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோம். ஓகேயா? அடுத்து கிரிட்டிசிசம் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம அடுத்து நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது மாடர்ன் தியரி ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேடு. லாஸ்ட் கிளாஸில் இதனுடைய இன்ட்ரொடக்ஷன் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். மாடர்ன் தியரி ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேடோட இன்ட்ரொடக்ஷன் லாஸ்ட் கிளாஸ்லேயே நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. இருந்தாலும் இப்போ ஒன் செகண்ட் ரிப்பீட் பண்ணுறேன். த மாடர்ன் தியரி ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் வாஸ் டெவலப்டு பை ஸ்விட்ச் எக்கனாமிக்ஸ் எலி ஹெக்சர். ஓகேயா? நெக்ஸ்ட் அண்ட் ஹிஸ் ஸ்டூடெண்ட் பெர்டில் Olin in 1919. This model was based on the Ricardian theory of international trade. This theory says that the basis of international trade is difference in factor endowment. It is otherwise called factor endowment theory. Okay. அதாவது ஸ்வீடன் நாட்டு எக்கனாமிக்ஸ்ட்டு இலி ஹெக்சர் அப்படிங்கிற வந்து 1990 இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேட், அதாவது மாடர்ன் தியரி ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அப்படிங்கிறத விளக்கினார். ஓகே, அதே தியரியை வந்து மேலும் எக்ஸ்பேண்ட் பண்ணி ஹெக்சரினுடைய மாணவரான பெர்டில் ஒலின் அப்படிங்கிறவர் எக்ஸ்பிளைன் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் இந்த தியரி வந்து ரெக்கார்டோவினுடைய கோட்பாட்டினுடைய எக்ஸ்பான்ஷன் தான். அதாவது ரெக்கார்டோ சொன்னார் இல்லையா இப்போ கம்பேரட்டிவ் காஸ்ட் தியரி, அதனுடைய எக்ஸ்பான்ஷன் தான் இந்த மாடர்ன் தியரி ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் வந்து இது என்னென்னா கண்ட்ரீஸ்க்கு இடையில் உள்ள ப்ரொடக்ஷன் ரிசோர்ஸஸ் இருக்கு இல்லையா, உற்பத்தி வளங்கள், அது சப்ளை அந்த அளவில் வந்து நிலவும் வேரியேஷன்ஸ் டிஃப்ரென்ஷன்ஸை வந்து இந்த இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேட்னால் நம்ம அதுதான் அந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேடுக்கான காரணம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா ஒரு நாட்டில் ஒரு பொருள் ப்ரொடக்ஷன் இருக்கும், இன்னொரு நாட்டில் அந்த பொருள் ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், அதனுடைய ப்ரொடக்ஷன்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர். அதனால் இந்த லோ காஸ்ட்டில் ப்ரிப்பேர் பண்ணுற கண்ட்ரியிலேருந்து அந்த கண்ட்ரி வந்து என்ன செஞ்சிடும், ப்ராடக்டை இம்போர்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா? இந்த மாதிரி ஏற்படுகின்ற ப்ரொடக்ஷன் ரிசோர்ஸஸினுடைய வேரியேஷன்ஸ், ப்ரொடக்ஷன் ரிசோர்ஸினுடைய சப்ளையுடைய வேரியேஷன்ஸை வந்து இந்த வேரியேஷனால தான் இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேடு உருவாகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா? அதை யார் சொல்கிறாருன்னா இலி ஹெக்சர் அப்படிங்கிறவர் இந்த ப்ரொடக்ஷன் ரிசோர்ஸஸினுடைய வேறுபாட்டு தியரி தான் இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேடு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா? மாடர்ன் தியரி ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேடோடைய அடிப்படை என்னென்னா டிஃப்ரென்ஸ் இன் ஃபேக்டர் என்டோமெண்ட்ஸ்னால் இந்த ஸ்டாக் இருப்பு வைக்கக்கூடிய மாடல்ஸ் வேரியபிள்ஸ், அதாவது மாதிரி அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்போ இதை வந்து இன்னொரு, அதாவது வந்து இட் அதர்வைஸ் கால்டு ஃபேக்டர் என்டோமெண்ட் தியரி அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால் அதாவது இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேட் மாடர்ன் தியரி ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேடு வந்து ஃபேக்டர் என்டோமெண்ட் தியரி அப்படின்னும் அழைக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த ஃபேக்டர் என்டோமெண்ட் தியரி வந்து டெவலப்மெண்ட் பை ஹெக்சர் அண்டு ஒலின். ஓகே, அதாவது வந்து ஹெக்சரும் ஒலினும் இந்த தியரியை உருவாக்கினவர்கள். எது இந்த ஃபேக்டர் என்டோமெண்ட் மாடல் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த தியரி, என்டோமெண்ட் தியரியை உருவாக்கியவர்கள் அவர்கள் தான். மேலும் கண்ட்ரீஸ் வித் ஏ ரிலேட்டிவ் ஃபேக்டர் அபண்டன்ஸ் கேன் ஸ்பெஷலைஸ்டு அண்டு ட்ரேடு, அதாவது வந்து அதிகமான ஃபேக்டர்ஸ் வந்து அந்த இருப்புகளை கொண்ட நாடுகள் இருக்கு இல்லையா, அந்த நாடுகளில் உற்பத்தியினுடைய சிறப்பு தேர்ச்சி இருக்கும். அந்த மாதிரி ஒரு சிறப்பு தேர்ச்சி இருக்கையில் அது வந்து என்ன செய்யுது, அந்த நாடு வந்து மீது இந்த நிறைய பொருள் ப்ரொடக்ஷன் பண்ணல அதை வாணிபத்தில் ஈடுபடுத்தலாம் அப்படின்னு ஈடுபடுத்துகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா? நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அபண்டன்ஸ் ஆஃப் ஸ்கில்டு லேபர் அண்டு ஸ்பெஷலைசேஷன்ஸ், எக்ஸ்போர்ட், எக்ஸ்சேஞ்ச் ஃபார் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்டு பை கண்ட்ரீஸ் வித் அபண்டன்ஸ் ஆஃப் அன்ஸ்கில்டு லேபர். திறமை, அதாவது திறன் உழைப்பின் இருப்பு. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பெஷலைஸ்னா சிறப்பு தேர்ச்சி, அப்புறம் ப்ளஸ் எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி. இதுதான், அதாவது ஒரு திறனற்ற ஒரு உழைப்பு கொண்ட ஒரு நாடால் ப்ரொடக்ஷன் செய்யப்பட்ட பணிகளுக்கு பரிமாற்றம் செய்தல், அதாவது இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் செய்ய முடியாத ஒரு நாட்டுக்கு ப்ரொடக்ஷன் செய்த நாடு பரிமாற்றம் செய்து கொள்ளுதல். அப்படி ஓகே, அதான். நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்போர்ட் எம்படி த அபண்டன்ட் ஃபேக்டர், அதாவது எக்ஸ்போர்ட் ஏற்றுமதிகள் இருப்பு அதிகமாக உள்ள அந்த ஃபேக்டர்ஸ் வந்து தொடர்புடையது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இம்போர்ட் எம்படி த ஸ்கேர்ஸ் ஃபேக்டர், அதாவது இறக்குமதிகள். அப்போ பற்றாக்குறை இருந்தால் தான் அங்கே என்ன செய்யப்படும், இறக்குமதி இருக்கும். ஓகே, அதனால் இறக்குமதியின் பற்றாக்குறையான காரணிகள் அது தொடர்புடையது. இதெல்லாம் வந்து இந்த என்டோமெண்ட் மாடல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நெக்ஸ்ட்டு வந்து அஸ்யூம்ஸ் த ஹை டிகிரி ஆஃப் ஃபேக்டர் மொபிலிட்டி, அதாவது அதிகமான ஃபேக்டர்ஸுடைய அந்த பெயர் என்பது வந்து இந்த இதுக்கு வந்து அசம்ஷனாக அமைகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா?
theory பார்ப்போம். The classical theory argued that the basis for foreign trade was comparative cost differences and it considered only labor factor. But the modern theory of international trade explained the causes for such comparative cost differences. This theory attributes in international differences in comparative cost too. இந்த தியரியை பொறுத்தவரை கம்பேரிட்டிவ் காஸ்ட் டிஃப்ரென்சஸ் ஓகேயா, அதாவது அந்த ஒப்புமைப்படுத்தி பார்க்கையில் அந்த ரெண்டு நாட்டினுடைய செலவுகளை ஒப்புமைப்படுத்தி பார்க்கையில் ஏற்படுகின்ற வேறுபாடால் தான் என்ன தோன்றுகிறது, இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேடு அப்படிங்கிறது உருவாகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது ஓகேயா. மேலும் இந்த கிளாசிக்கல் கோட்பாடு, அதாவது தொன்மை கோட்பாடு அப்படிங்கிறது லேபர்ஸ் மட்டுமே உழைப்பை மட்டுமே ப்ரொடக்ஷன் ஃபேக்டராக கருதுகிறது ஓகேயா. மேலும் இதனுடைய நியூ ட்ரேடு தியரி இந்த கம்பேரிட்டிவ் காஸ்ட் வேறுபாட்டிற்கான ரீசன்ஸை விளக்குகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் இந்த கீழே உள்ள 2 விதமான காரணங்களால் தான் நாடுகளுக்கு இடையிலே ஏற்படுகின்ற இந்த கம்பேரிட்டிவ் காஸ்ட் அப்படிங்கிறது வேறுபடுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது ஓகேயா. அதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, டிஃப்ரென்ஸ் இன் த என்டோமெண்ட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் பிட்வீன் கண்ட்ரீஸ் அண்ட், அதாவது கண்ட்ரீஸ் நாடுகள் இருக்கு இல்லையா, நாடுகள் பெற்றுள்ள அந்த ப்ரொடக்ஷன் ஃபேக்டர்ஸ் உற்பத்தி காரணிகள் இருக்கு இல்லையா, அதனுடைய அளவு என்ன செய்கிறது, வேரியேஷன் ஆகிறது, டிஃப்ரென்ஸ் ஆகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அப்படிங்கிறது உருவாகிறது. நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் இன் தி ஃபேக்டர் ப்ரிப்பரேஷன்ஸ் ரிக்யூர்டு இன் ப்ரொடக்ஷன், அதாவது ப்ரொடக்ஷனுக்கு தேவைப்படக்கூடிய அந்த ப்ரொடக்ஷன் ஃபேக்டர்ஸ் இல்லையா, உற்பத்திக்கு தேவையான உற்பத்தி காரணிகள்னு சொல்லலாம், அதனுடைய பர்சன்டேஜினுடைய வேறுபாடு, அது கிடைக்கிறதுடைய அந்த விகிதத்தினுடைய வேறுபாடுனால நமக்கு என்ன உருவாகிறது, இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அப்படிங்கிறது உருவாகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது ஓகேயா. மாடர்ன் தியரி ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அந்த தியரியோட அசம்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஏற்கனவே அசம்ஷன்னா நான் உங்களுக்கு என்னென்னு தெரியிருக்கேன், இந்த தியரியை பற்றி இந்தந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நம்ம இந்த தியரியை பார்க்கணும் ஓகேயா. நம்ம வாட்டுக்கு இஷ்டத்துக்கு எந்த அசம்ஷன் எடுத்தும் பார்க்கக்கூடாது. இப்போ 2 ப்ராடக்ட்னா அந்த 2 ப்ராடக்ட் வச்சு தான் நம்ம அசம்ஷன் பார்க்கணும் ஓகே. அது மாதிரி இந்த தியரியை பார்க்கணும், அதுதான் அசம்ஷன் அப்படின்னு அர்த்தம் ஓகேயா. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, தேர் ஆர் 2 countries 2 commodities and 2 factors 2 × 2 × 2 மாடல்ஸ், அதாவது அது 2 நாடுகள் 2 ப்ரொடக்ஷன்ஸ் ஃபேக்டர்ஸ் பயன்படுத்தி பார்க்கணும், 2 விதமான ப்ராடக்டை உற்பத்தி செய்கிறது ஓகே. அதாவது 2 நாடுகள் 2 விதமான ப்ராடக்ட் ஃபேக்டர்ஸ், அது 2 விதமான ப்ராடக்ட் உற்பத்தி பண்ணி பார்க்குறது. இதுதான் இதனுடைய ஃபஸ்ட் எடுகோள். அதாவது 2 × 2 × 2 எல்லாமே 2. இதுக்கு மேலே 3 1 கண்ட்ரியோ 3 கண்ட்ரியோ அப்படிலாம் வச்சு பார்க்கக்கூடாது. 2 கண்ட்ரி வச்சு பார்க்கணும், 2 ப்ராடக்ட் ஃபேக்டர்ஸ் பார்க்கணும், ப்ரொடக்ஷன் ஃபேக்டர்ஸ் பார்க்கணும், 2 ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய பொருள்கள் என்ன அப்படிங்கிறது தான் ஓகே. அப்போ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இது கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட், செகண்ட் அசம்ஷன், கண்ட்ரீஸ் டிஃபர் இன் ஃபேக்டர் என்டோமெண்ட்ஸ், அதாவது கண்ட்ரீஸுடைய வெவ்வேறு அளவுகளில் இந்த ப்ரொடக்ஷன் ஃபேக்டர்ஸை பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லப்படுகிறது. நெக்ஸ்ட்டு தேர்டு கமாடிட்டிஸ் ஆர் கேட்டகரைஸ்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபேக்டர் இன்டென்சிட்டி, அதாவது ப்ராடக்டை அவற்றினுடைய ப்ரொடக்ஷன் ஃபேக்டர்ஸ் தேவைப்படும் அளவு, அந்த எவ்வளோ ப்ரொடக்ஷன் ஃபேக்டர்ஸ் தேவைப்படுகிறதோ அந்த அளவை பொறுத்து வகைப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. நெக்ஸ்ட்டு அடுத்து கண்ட்ரீஸ் யூஸ் சேம் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி, அதாவது 2 நாடுகளும் ஒரே மாதிரியான ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி ஓகே தொழில்நுட்ப முறையை பயன்படுத்துகின்றன அப்படின்னு சொல்லப்படுகிறது. நெக்ஸ்ட் 5th பாயிண்ட்டு, கண்ட்ரீஸ் ஹேவ் ஐடென்டிக்கல் டிமாண்ட் கண்டிஷன்ஸ், அதாவது 2 கண்ட்ரீஸும் ஒரே விதமான அந்த என்ன சொல்லுவாங்க கண்டிஷன்ஸ் ஓகேயா, அது ஒரே விதமான இயல்பான தேவையை பெற்றுள்ளன அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்து லாஸ்ட் பாயிண்ட் there is perfect competitions in both product and factors market in both the countries, அதாவது 2 கண்ட்ரீஸுடைய ப்ராடக்ட் மற்றும் ப்ரொடக்ஷன் ஃபேக்டர்ஸ்க்கான மார்க்கெட்டினுடைய காம்படிஷன், அந்த இருக்கு இல்லையா காம்படிட்டிவ் பர்ஃபெக்ட் காம்படிஷன் சொல்லுவாங்க ஓகே, அதாவது நிறைவு போட்டி அப்படி அந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் காம்படிஷன் நிலவுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது ஓகேயா. ஹெக்ஸர் அண்டு ஒலின் அவங்களுடைய தியரம், அதாவது HO தியரம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. எ கேபிட்டல் அபண்டன்ட் கண்ட்ரி வில் எக்ஸ்போர்ட் த கேபிட்டல் இன்டென்சிவ் குட்ஸ் ஒயில் லேபர் abundant country will export the labor intensive goods. கேபிட்டல் அப்படின்னா மூலதனம். அப்போ அந்த மூலதன இருப்பை அதிகம் கொண்ட நாடு அந்த மூலதன ப்ராடக்ட் செய்யும். உழைப்பு இருப்பை அதிகம் கொண்ட நாடு உழைப்பு அதிக பயன்படுத்தக்கூடிய பண்டங்களையும் ஏற்றுமதி செய்யும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த HO தியரம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நெக்ஸ்ட்டு ஃபேக்டர் அப்படின்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும், காரணிகள் அப்படின்னு அர்த்தம். ஃபேக்டர் ப்ரொபோர்ஷன்ஸ் மாடல்
which links exports and imports to factor endowment. ஃபேக்டர்ஸ் இருக்கு இல்லையா, காரணிகள், அந்த காரணிகளின் விகிதங்களின் மாதிரி ஏற்றுமதியும் அதே மாதிரி இம்போர்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸினுடைய இருப்பு அளவுகளோடு தொடர்பு படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட்ஸ்னால் உங்களுக்கு தெரியும் ஏற்றுமதி. A country export those commodities produced with relatively large quantities of the country's relatively abundant factor. ஒரு நாடு அது அதிகமாக கொண்டுள்ள அந்த ஃபேக்டர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃபேக்டர்ஸை கொண்டு தான் ப்ரொடக்ஷன் செய்யும். அப்போ அந்த ப்ரொடக்ஷன் செய்யக்கூடிய அந்த ப்ராடக்டை தான் என்ன செய்யும், எக்ஸ்போர்ட் செய்யும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்கள். According to Hexer Olin, a capital abundant country will export the capital intensive goods, while the labor abundant country will export the labor intensive goods. A factor is recorded abundant a scarce in relations to quantum of other factors. A country can be recorded as richly endowed with capital only if the ratio of capital to other factors is higher than other countries. பார்த்ததான் அந்த ஹெக்ஸர் ஒல்லினோட தியரத்தில் சொன்னதான். அதாவது கேபிட்டல் மிகுதியாக உள்ள நாடு அதிக முதலீட்டில் உற்பத்தி ஆகும் ப்ராடக்ட்ஸை என்ன செய்யும், எக்ஸ்போர்ட் செய்யும். அது மாதிரி உழைப்பாளர்கள் அதிகமாக உள்ள ஒரு நாடு அதிக உழைப்பினால் தயாரிக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட்ஸை என்ன செய்யும், எக்ஸ்போர்ட் பண்ணும் என ஹெக்ஸர் ஒல்லின் கூறுகிறார்கள் இல்லையா. நெக்ஸ்ட் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஃபேக்டர்ஸ் வந்து மிகுதியாக கிடைக்கிறதா இல்லை டெபிசிட் பற்றாக்குறையாக உள்ளதா என்பது மற்ற காரணி, அதாவது மற்ற ஃபேக்டர்ஸ் கிடைக்கும் அளவை பொறுத்து. ஓகேயா. கேபிட்டல் அளவிற்கும் மற்ற ப்ரொடக்ஷன் ஃபேக்டர்ஸோடைய அளவிற்குமான அந்த விகிதம் இருக்கியா, அது மற்ற கண்ட்ரீஸினோட விகிதத்தை விட அதிகமாக இருந்தால் அந்த நாடு கேபிட்டல் குட்ஸ், அதாவது கேபிட்டல் மிகுந்த நாடாக கருதப்படுகிறது. ஓகேயா. இதுதான் அதாவது லேபர்ஸ் ஃபோர்ஸஸ், உழைப்பு செறிவு மிகுந்த நாடு உழைப்பு சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸை ப்ரொடக்ஷன் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணும். அதே மாதிரி கேபிட்டல் அதிகம் உள்ள நாடு வந்து கேபிட்டல் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸை அதிகம் உற்பத்தி பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணும். இப்போ இந்தியாலாம் பார்த்திங்கன்னா லேபர் ஃபோர்ஸ் தான், நம்மள்ட்ட வந்து கேபிட்டல் கிடையாது. ரொம்ப நம்மள்ட்ட என்ன இருக்குது, லேபர் ஃபோர்ஸ், உழைப்பாளர்கள் அதிகம் உள்ள நாடு இந்தியா. அப்போ நம்மள்ட்ட இருக்கிறது என்னது, அந்த உழைப்பை பயன்படுத்தி என்னென்ன ப்ராடக்ட்ஸை ரொம்ப கம்மியான காஸ்ட்டில் ப்ரொடக்ஷன் பண்ணுமோ அதை ப்ரொடக்ஷன் பண்ணி அதர் கண்ட்ரீஸ்க்கு நம்ம என்ன செய்யணும், எக்ஸ்போர்ட் பண்ணணும். அதுதான் சொல்லப்படுகிறது. ஓகேயா. உங்களுக்கு வந்து அந்த இதிலே ஒரு சார்ட் கொடுத்துருப்பாங்க, இல்லிஸ்ட்ரேஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது பர்டிகுலர்ஸில் வந்து சப்ளை ஆஃப் லேபர், அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் லேபர் ஃபோர்ஸஸ் வந்து அதிகமாக உள்ள நாடு வந்து லேபர், அதாவது அந்த உழைப்பை வைத்து ப்ரொடக்ஷன் பண்ணி அந்த ப்ராடக்டை எக்ஸ்போர்ட் பண்ணும் பார்த்தோம் இல்லையா. அப்போ இதில் என்ன பாருங்கள், இந்த சப்ளை ஆஃப் லேபர் வந்து அதிகமாக இருக்குது 50 இந்தியாவில், ஆனால் அமெரிக்காவில் வந்து 24 தான். அதே நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சப்ளை ஆஃப் கேபிட்டல்னால் மூலதனம், அது அதிகமாக உள்ள நாடு எது, அதுலேயும் இந்தியா தான் 40 இருக்குது, அமெரிக்கா வந்து 30 இருக்குது. அப்போ கேபிட்டல் லேபர் ரேஷியோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து 40/50 = 0.8, அதில் 30/24 = 1.25. In the above examples, even though India has more capital in absolute terms, America is more richly endowed with the capital because the ratio of capital in India is 0.8, which is less than that in America, whereas it is 1.25. The following diagram illustrates the pattern of world trade. இந்தியாவுடைய கேபிட்டல் வந்து உள்ள நாடு போன்று அதை தோன்றுது. ஏன்னா கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா லேபர் 50, கேபிட்டல் 40, அப்போ அதிகமாக இருக்க மாதிரி தோன்றுகிறது. அதே சமயத்தில் அமெரிக்காவுடைய கேபிட்டல் லெவல் பார்த்திங்கன்னா குறைவாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் அமெரிக்காவினுடைய கேபிட்டல் அண்ட் லேபர் விகிதம் அப்படிங்கிறது 1.25, இந்தியாவோடது பார்த்திங்கன்னா 0.8 அதிகம். அதாவது இதிலேருந்து என்ன தெரியுது, அமெரிக்காவினுடைய ரேஷியோ விகிதம் தான் என்னவாக இருக்கிறது, அதிகமாக இருக்கிறது நமக்கு தெரியுது. மேலும் வந்து இந்த மாதிரி இருக்கிறப்போ இந்த மாடர்ன் தியரி ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அப்படிங்கிறது உலக வணிகம், அதாவது வேர்ல்டு ட்ரேடாக இருக்கும் என விளக்குகிறது இந்த இல்லிஸ்ட்ரேஷன். ஓகேயா. சார்ட் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆஃப் கேபிட்டல் இன்டென்சிவ் குட், கீழே வந்து எக்ஸ்போர்ட் ஆஃப் லேபர் இன்டென்சிவ் குட். இங்கே இந்த சைடு வந்திருக்கு, இந்த ஈக்குவேஷன் அந்த அம்புக்குறி வந்து அந்த சைடு போயிருக்கு. அதாவது இது கேபிட்டல் அபண்டன்ட் கண்ட்ரி அப்படின்னா எக்ஸ்போர்ட் ஆஃப் கேபிட்டல் இன்டென்சிவ் குட் வந்து லேபர் அபண்டன்ட் கண்ட்ரியாகவும், எக்ஸ்போர்ட் லேபர் இன்டென்சிவ் குட்ஸ் வந்து கேபிட்டல் அபண்டன்ட் கண்ட்ரியாகவும் இது பண்ணியிருக்கு இல்லையா. இது வந்து நமக்கு இந்த டயக்ராம் படி பார்த்தீங்கன்னா மிக்சிங்காக இருக்கிறது. இந்த மாதிரி மிக்சிங்கில் வேர்ல்டு ட்ரேட் உருவாகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இதனுடைய இது கண்டினியூஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.